வணக்கம். நான் ஓவியர் இளையராஜா பேசுகிறேங்க. சென்னையில் இருக்கேன். நான் முழு நேர ஓவியராக நான் வந்து என்னுடைய ஓவியங்களை நான் செஞ்சுட்டு வரேன். நான் படித்தது பிஎஃப்ஏ டிகிரி அண்ட் எம்எஃப்ஏ டிகிரி ரெண்டும் முடிச்சிருக்கேன். என்னோடய பிஎஃப்ஏ டிகிரி கும்பகோணம் கல்லூரியில் நான் முடித்தேன். 5 இயர்ஸ் கோர்ஸ். அதுக்கப்புறம் 96 to 2001. அதுக்கப்புறம் 2001 to 2003 வந்து சென்னையில் உள்ள ஓவிய கலை கல்லூரியில் வந்துட்டு என்னுடைய மாஸ்டர் டிகிரி 2 இயர்ஸ் முடிக்கிறேன். 2003 கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் 2003 நான் வந்து முழு நேரமாக என்னுடைய ஓவியங்களை தான் நான் வந்து என்னுடைய என்ன சொல்கிறது, இதுதான் எனக்கு எல்லாமே. ஓவியம் எப்படி என்னை ஈர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிறு வயதிலிருந்தே ஓவியம் வரைகிறது உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4-5 வயசு இருக்கும்போதே நான் இருக்கும்போதே வந்து வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு ஏதோ ட்ராயிங்கில் ஏதோ நிறையா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பட் ஆனால் யாரும் அங்கீகரித்ததில்லை. அப்பா முதல்லேருந்து அண்ணன் முதல்லேருந்து யாருமே வந்து திட்டுறதுக்கு தான் ஆள். அந்த நேரத்தில் நமக்கு யாருமே அதை வந்து என்ன சொல்கிறது, நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல. அந்த நேரத்தில் எனக்கு உண்மையாக சொல்லணுன்னா இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா அப்பா தான். அப்பா ஓவியர் இல்லை, ஆனால் அவர் ஒரு தச்சு தொழிலாளி. பட் அவர் செய்கிற அந்த உட்கவிங் ஒர்க்லாம் பார்க்கும்போது 3-4 வயதிலே வந்து பிறந்ததுலேருந்து அந்த சத்தமும் அவர் செய்கிற அந்த சுதை வேலைகள்லாம் பார்க்கும்போது இருந்த ஈர்ப்பு தான். என்னோடய ஓவிய ஆசிரியர் துரை அவர்கள் இன்றைக்கி அவர் இல்லை, உயிரோடு இல்லை, அவர் களமாயிட்டார். பட் அவர் என்ன ஆசைப்பட்டாரோ, எதுக்காக என் மேலே அந்த ஒரு விதையை விதைச்சாரோ, அந்த விஷயத்தை நான் இன்றைக்கி நான் செஞ்சிகிட்ருக்கிறேன். அவரோட ஆசைகள் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற எல்லா விஷயங்களுமே. வந்து நான் எத்தனை வெவ்வேறு விதமான பல ஓவியங்கள் நாங்கள் வரைஞ்சது உண்டு. பட் ஆனால் எங்களுக்கான ஒரு தனியான ஒரு அடையாளம் எங்களுக்கு கிடைச்சதில்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கீகாரங்களும் எந்த ஒரு ஆர்ட் கேலரியும் எங்களை வந்து அங்கீகரிக்கலை. என்ன நாங்கள் செய்யணும், என்ன பண்ண போகிறோம், ஏதோ ஒரு கனவை நோக்கி நம்ம வந்துட்டோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது தான் இந்த முதுகலை படிப்பு படிக்கும்போது தான் ஒரு தெளிவு வருது. பல வெளிநாட்டு ஓவியர்களை பற்றியான வரலாறுகள்லாம் நாங்கள் படிக்கும்போது தான் தெரியுது ஒவ்வொரு கலைஞனும் எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கான், அவனுடைய படைப்பை வெளிக்கொண்டு வர்றதுக்கு அவன் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவன் செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நீண்டது ஒரு வாழ்க்கை முறையை வந்து நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் 2 பேரும் டிசைட் பண்ணோம். நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஒரு கண்காட்சி நடத்தணும், அந்த கண்காட்சி மூலியமாக நாங்கள் இந்த மக்களுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் சேர்ந்து 2003 எங்களுடைய கல்லூரி படிப்பை முடித்ததுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணி ஒரு எண்ட்லெஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்துட்டு ஒரு கண்காட்சி பண்ணோம். கண்காட்சியோட வெற்றி பெரிய லெவலில் வந்துட்டு ரீச் ஆச்சு. என்னுடைய ஓவியங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சார்ந்த ஓவியங்கள் தான் நான் நிறைய பண்ணுறது உண்டு. 2007 வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்துட்டு நான் என்னுடைய இந்த ஒட்டுமொத்த கலெக்ஷனையும் வந்துட்டு தனலட்சுமி ஃபோர்டிஸ் அப்படின்ற ஒரு ஸ்ரீலங்கன் லேடி வந்து என்னுடைய ஒட்டுமொத்த ஓவியங்களையும் அவங்க ஒன்று சேர்த்து எனக்கு வந்து ஒரு தனிநபர் கண்காட்சி வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்ட் கேலரி, அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் கேலரி 2 பேரும் கம்பைன் பண்ணி எனக்கு அந்த ஒரு ஷோ பண்ணி கொடுத்தாங்க. அந்த கண்காட்சி மூலமாக தான் இந்த பெண்கள் சார்ந்த ஓவியங்களுக்கு ஒரு தலைப்பு பண்ணி திராவிட பெண்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்துட்டு என்னுடைய படைப்புகள் எல்லாம் அங்கே கண்காட்சியாக வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இப்போது நீங்கள் இணையதளங்களில் மற்ற இடங்கள் எல்லாமே பார்க்குறது திராவிட பெண்கள்ங்கிற தலைப்பில் எல்லா பெண்கள் சார்ந்த ஓவியங்களும் நீங்கள் பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு பென்சிலில் ஜஸ்ட்டு பேஸ் ஸ்கெட்ச் நான் பண்ணுறேன். அந்த பண்ண முடித்ததுக்கப்புறம் அகாடமிக் ஸ்டைலில் வந்துட்டு பர்ன்சினா தான் நான் வந்து பேசிக் கலராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்ன்சினா வச்சுட்டு நான் பேஸில் ஒரு மோனோ கலரில் ட்ராயிங் பண்ணிவிட்டு ஸோ இதை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறேன்.
என்னோட இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெம்பிராண்ட், வெர்மியர், வெஸ்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ராஜா ரவிவர்மா நீங்கள் வந்து பரவலாக எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அவருடைய இன்ஸ்பிரேஷனும் எனக்கு இருக்கிறது உண்டு. அதே மாதிரி ரீசெண்டாக காலமாயிட்டார் திரு ஆந்தோனி தாஸ் அவர்கள். அவர்களுடைய படங்களும் பார்த்திங்கன்னா இந்த ரியலிச பாணிகள் தான் இருக்கும். அது அவருக்கான ஒரு தோணியில் அவர் வந்து இந்த தத்ரூப பாணி முறையை வந்து பயன்படுத்தியிருப்பார். எனக்கு என்னென்னா, நான் பார்க்குற விஷயங்களை வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு நம்ம கண்ணால் பார்க்குற விஷயத்தை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி என்னுடைய ஓவியங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு நேரில் நம்ம பார்க்குற அந்த ஒரு உணர்வு வந்து நமக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உருவத்திற்கும் நம்ம எந்த ஒரு உருவத்தை நம்ம வந்து சப்ஜெக்டாக எடுத்து நம்ம பண்ணுறோமோ அதுக்கும் பார்வையாளனுக்கும் 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இதுதான் வந்து என்னுடைய பேஸ். என்னோடய பெயிண்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் வந்து கேன்வாஸில் டைரெக்டாக கேன்வாஸில் வந்து பென்சில் ஸ்கெட்ச் பண்ணுறேன். பென்சில் ஸ்கெட்சுக்கு அப்புறம் இந்த மோனோக்ரோம் பர்ன்ஸினா, இந்த பர்ன்ஸினா ஃபுல்லாக ஸ்கெட்ச் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோ கலர்லேயே ஃபுல் ஃபினிஷ் வந்து ஒயிட் ஸ்பேஸே தெரியாத அளவுக்கு நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுவேன். இந்த ட்ராயிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஸ்பேஸே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு லேயர், ஒரு ஃபஸ்ட் லேயர் வந்து எங்கெங்கெல்லாம் எனக்கு திக் லேயர்ஸ் தேவைப்படுதோ, இங்கே இப்போ பேக்ரவுண்ட் டெக்ஸ்சர் தேவைப்படுது அப்படின்னா அது திக் லேயர்ஸை வந்து நான் நைஃபில் பயன்படுத்துறது உண்டு. இந்த மாதிரி பேலட் நைஃப் யூஸ் பண்ணி நான் பேக்ரவுண்டை வந்து நான் ஃபில் பண்ணுவேன். அதே மாதிரி சில இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேன் ப்ரஷஸ்ஸு, இப்போ ஹேர்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபேன் ப்ரஷஸ் யூஸ் பண்ணி பண்ணுவேன். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து டூல்ஸ் வந்து நான் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி பயன்படுத்துறது உண்டு. ஸோ அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் லேயர் அது காயறதுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஆயில் கலர் மீடியம். அது மோர் தென் எல்லா ஓவிய கலைஞர்களுக்கும் தெரியும் அது எந்த அளவுக்கு நேரம் வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பேஸ் நம்ம இது வைக்கிறோம் அப்படின்னாக்கா இது காயறதுக்கு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த லேயர் காயறதுக்கு அதே மாதிரி 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி வந்து காத்திருக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் லேயர். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ஓவியம் முடியும். சொன்னது மாதிரி இப்போ இது வந்து ஒரு ஃபுல் ஃபஸ்ட் லேயர் நான் வச்சுட்டேன். அந்த பர்ன்ஸினாக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு என்ன நம்ம இமேஜில் நம்ம காட்சியாக நம்ம பார்க்குறோமோ அந்த விஷயத்துக்கான முதல் லேயரை வந்து இது ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நைஃப் சொன்னோம் இல்லைங்களா, இந்த பேலட் நைஃப் வந்து இந்த மாதிரி இந்த வால் டெக்ஸ்சர்ஸ் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த ஆன்டிக் ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் இது எல்லாமே அப்படி அப்ளை பண்ண தான். இது எல்லாமே வந்து நம்ம தூரிகை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஆன்டிக் ஃபீலோ இந்த டெக்ஸ்சர் ஃபீலோ நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த பேலட் நைஃப் யூஸ் பண்ணுறது. இது ஒரு குறைஞ்ச நேரத்துலேயே நம்ம பல விஷயங்களை வந்து நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி செஞ்ச விஷயங்கள் தான். இப்படி நான் வைக்கக்கூடிய இந்த பேலட் நைஃப்பில் பண்ண இந்த கலர்ஸ் வந்து இது காயறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 5-6 நாட்கள் ஆகும். எங்கெல்லாம் நம்ம வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயறதுக்கே வந்து ஒரு 4-5 நாட்கள் மேலே ஆகும். இதுதான் அந்த செகண்ட் லேயருக்கான ப்ராசஸ். தேர்ட் லேயர் பண்ணும்போது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வந்துடுவேன். நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேனோ சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் இங்கே ஆரம்பிங்களா அப்படிலாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு வந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் டேமேஜஸ் ஆகாமல் நம்ம படத்தை முடிக்க முடியும். நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் நம்மளை அறியாமலே வந்து கை வச்சுருவோம், இல்லை இங்கே முடிச்சுட்டு அங்கே போகும்போது இங்கே டேமேஜ் ஆகும். பட் நம்ம இங்கேருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம முழு படமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த படம் வந்து முடிய வரும். வச்சிருக்கிற ஒரு மாதிரிக்கும் நான் அதை பார்த்து நான் பண்ணக்கூடிய இந்த படைப்புக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கான ஃபீல் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த படைப்புக்கும் படைப்பாளிக்கும் இடையில் ஒரு விஷயத்தை நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும், அந்த ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் இங்கே இவ வந்து என்ன வேண்டிகிட்டு இருக்கா, இந்த பிள்ளையாருக்கும் இவளுக்குமான அந்த வேண்டுதல் இது எப்படி இது ஒரு ஓவியமாகவும் இவ வந்து ஒரு வீவராகவும் நம்ம பார்க்குறோமோ இதுக்கு வெளியில் என்ன பார்க்குறவங்களுக்கும் அதே உணர்வு தான் தோணணும். இவ என்ன யோசிப்பா, இவ என்ன வேண்டுவா, அப்புறம் டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த என்வாயன்மெண்ட் அந்த மூடு இது எல்லாமே நம்ம ஒரு ஓவியனை வந்து நம்ம அதை கிரியேட் பண்ணணும். அப்படி பண்ணப்பட்ட ஓவியம் தான் இது. பல்லாவரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் இது.
ரொம்ப அற்புதமான ஒரு பில்லர் இருக்காங்க. இந்த தூணை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரே டோனில் இருக்கும் இந்த பில்லரு. இந்த பிள்ளையார் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய எப்பொழுதும் சந்தனாபிஷேகம் பண்ணுவாங்க போல் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் ஒரு க்ளோ இருக்கும். மற்ற இடத்த தவிர இந்த இடம் மட்டும் ஒரு தனியாகவே அந்த கலரே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு எல்லோயிஸ் ஆரஞ்சு கலந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு கிளாஸி ஃபீல் இருக்கும். அது க்ளோ இருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதே மாதிரி இந்த வரைஞ்சதுக்கப்புறம் இந்த படம் பர்டிகுலராக இந்த ஓவியம் வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டின ஒரு படைப்பாக இது இருக்குது. உலகம் ஃபுல்லாகவே எல்லா ரசிகர்களுக்குமே ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு ஓவியம்னு இதை சொல்லலாம். ஏன்னா இதில் இந்த ஒளி நிழலை நான் எந்த அளவுக்கு அதை வந்து நான் கையாண்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே பாராட்டினது உண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி அவள் சமைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தாழ்வாரத்தில் இருக்கக்கூடிய கம்பியோட நிழல் வந்து இங்கே இந்த முற்றத்தில் படும். முற்றத்தில் மட்டும் இல்லாமல் இவளுடைய உடம்பு மேல் பகுதியில் எல்லா இடத்துலையுமே அந்த ஷேடோஸ் வரும். இந்த தலைப்பகுதியில் இருக்கட்டும், கைப்பகுதியில் இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே அந்த நிழல் வரும். அந்த நிழலோட அதுக்குள்ளே அவளுடைய அந்த ஒட்டுமொத்த காட்சியும் நான் இதில் வந்து படைப்பாக இதில் நான் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு விதமாக இந்த படங்களை வந்து பாராட்டினது உண்டு. லண்டன்லேருந்து என்னுடைய ஒரு ரசிகை ஒருத்தங்க வந்து என்னுடைய படைப்புகளை பற்றியும் என்னை பற்றியும் ஒரு சின்ன என்ன சொல்கிறது பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. ஓவியர் ரவிவர்மாவை கம்பேர் பண்ணியான அந்த ஒரு விஷயம். ஓவியர் ரவிவர்மா வந்து கலையும் காமமும் கலந்த ஒரு படைப்பாளி. ஓவியர் இளையராஜா வந்து கலையும் கண்ணியமும் கலந்த ஒரு படைப்பாளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய ரசிகர்கள் இந்த மாதிரி பாராட்டினது உண்டு. அவங்க சொன்ன விஷயம் நான் ரொம்ப கவனித்து பார்த்தேன். அது நம்மளோட மண்ணோட ஒரு வாசனை, நம்ம பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை, அதில் வந்து தான் இது. ஏன்னா நான் என்னுடைய உடன்பிறப்புகள், நான் ஒரு 11 பேரோட பிறந்த ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்கன்றதுனால, 5 அக்காக்கள் 5 அண்ணனோட வளர்ந்த ஒரு பையன்றதுனால அது இயல்பாகவே நம்ம தமிழ் மண்ணுக்கே உரியது ஒரு கண்ணியம்ன்ற ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பிரபல ஓவியர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களை ஒரு என்ன சொல்கிறது நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். அரை நிர்வாணம் அந்த ஒரு சாயல்லே தான் பெண்களை வர்ணிக்கிறதுல கவனம் செலுத்தியிருப்பாங்க. நம்மளுடைய அழகை வந்து மூடினாலே அது ரசிக்கப்படும். நீங்கள் பார்க்கலாம். என்ன சொல்கிறது, காமம் வெளியில் காட்டி தான் அதை நம்ம ஈர்க்கணும்னு இல்லை. நம்மளோட அழகை காமிச்சாலே பண்ணாலே போதும். அதுக்காக நம்ம வந்து எந்த யோசனையும் அதிகமாக பண்ண தேவையில்லை. நம்ம என்ன சொல்ல வந்தோம், என்ன விஷயம், அவள் என்ன செஞ்சிட்ருக்கா, இந்த மூடு என்ன, இந்த லைட் அண்ட் ஷேடோ என்ன விஷயத்த வந்து என்னை ஈர்த்துது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இங்கே நான் படைப்பாக கொடுக்குறேன். எனக்கு கல்லூரி காலங்களில் வந்து நல்ல குருமார்கள் அமைஞ்சாங்க. ஏன்னா ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அவனுடைய குருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லா படைப்பாளிகளுக்குள்ளுமே ஒரு திறமை இருக்குது. அந்த திறமை என்ன, அதை கண்டுபிடிச்சி அவன் எதில் வந்து ரொம்ப சிறந்து அவன் விளங்குறான், அவனுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வந்து ஊக்குவிச்சு அவனை மேலே கொண்டு வரதுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஏன்னா நான் இன்றைக்கி என்னுடைய பழைய ஓவியங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது நான் எப்படி இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு கேள்வியாக இருக்குது. அது இல்லாமல் அதை யார்கிட்டையும் நான் தயவு செய்து காமிக்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. நான் அவ்வளோ மோசமான ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு என்னை வந்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னா அது என்னுடைய ஆசிரியர் திரு மனோகர் அவர்களுக்கும், அப்புறம் என்னுடைய சகோதரர் மாதிரியும் குருநாதர் மாதிரியும் பழகிட்டு இருக்கிற என்னுடைய அண்ணன் சிவபாலன் அவர்களுக்கும் ரொம்ப நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மேற்கத்திய ஓவியர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ரியலிச பாணி முறையை வந்து பண்ணிகிட்ருக்கிறவங்க இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே செஞ்சு முடித்த விஷயங்களை வந்து தான் லேட்டாக தான் நம்மளுக்கு வந்து இங்கே ப்ராசஸ் ஆகுது. அதை தான் இங்கே வந்து நம்ம பெருசாக வந்து பேசிகிட்ருக்குறோம், எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே மறந்துறது உண்டு. நமக்கான அடையாளம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. நம்ம வளர்ந்த இடம், நம்ம பார்த்தது, நம்ம ரசிக்கிற விஷயங்கள், இதுலேருந்து அப்படியே நம்ம விலகி ஓடிடுறோம்.
அது இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் எல்லாமே சீக்கிரமாகவே வந்துட்டு வர்றாங்க, அப்படியே ஃபுல்லாக மாடர்னாக வந்து அப்படியே போயிடுறாங்க. பட் அது எவ்வளோ காலம் அது வந்து நீடித்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். அவங்க எவ்வளோ காலம் அந்த துறையில் இருந்துகிட்ருக்காங்கிறது தான் முக்கியம். இந்த தருணத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறது என்ன, இளைஞர்கள் எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, யாருடைய கருத்துக்கும் நீங்கள் காது கொடுக்க வேணாம். உங்களுடைய குறிக்கோள் என்ன, நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க, உங்களுடைய ஆத்மா எந்த இடத்துல திருப்திப்படுது, எங்கே வந்து நீங்கள் அந்த கடவுளை அடையிறதுக்கான வழியை நீங்கள் தேடுறீங்க, எங்கே நீங்கள் கரைஞ்சி போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப ஆழமாகவும் நம்பிக்கையாகவும் நீங்கள் செயல்படுங்க. யாரோடைய கருத்தையும் நீங்கள் காதில் கேட்க தேவையில்லை. நீங்கள் உண்மையாக உங்களுடைய விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய படைப்பை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நாளைக்கு அது உங்களை பேச வைக்கும், அந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். இந்தியன் தீம் மூவி, பட் ஹாலிவுட்டில் ப்ரொடக்ஷனில் பண்ணுறாங்க. அந்த மூவிக்கு நம்மளுடைய கலாச்சாரம் பேஸில் இருக்கக்கூடிய என்னுடைய அந்த ஓவிய பாணியை பார்த்துட்டு என்னை ஹையர் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னுடைய இப்போ கரண்ட் ப்ராஜெக்டாக அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இயல்பாகவே நான் வந்து என்னுடைய ஓவியங்களை தான் நான் முழு நேரமாக செஞ்சிட்ருக்கிறது. பட் ஆனால் இந்த ஒரு வாய்ப்பு நம்மளை நம்பி வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுனால, சரி அவங்க என்ன தேவையோ அதை நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதில் கமிட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1.5 years ஆகும்னு நினைக்கிறேன் அந்த ப்ராஜெக்ட் முடிகிறதுக்கு. ஸோ என்ன செஞ்சிட்ருக்கேன், என்ன மாதிரியான எல்லாமே நம்மளுடைய ஓவியங்கள் தான். அது வந்து கூடிய விரைவில் படம் வெளியிடும்போது கண்டிப்பாக அது எல்லா உலக மக்களுக்கு தெரிய வரும்.